சிறிய சிறிய தியாகங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொணரும் என்பார்கள். சிறிய சிறிய தியாகங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கொணரும் அன்பர்களே. ஏனென்றால் ஆண்டவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய மீட்பு பாருங்க. சின்ன சின்ன தியாகங்களை பெரிய ஆசீர்வாதங்களை கொணரும் என்றால் ஆண்டவர் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். உயிரை கொடுத்தது கடவுள். அப்ப நம்மளுடைய மீட்பு எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. நம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது பாருங்க. நம்ம எவ்வளவு வல்லமை உடைய மக்கள் என்று பாருங்கள். எனவே நம் கவலைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், வாழ்வியல் பிரச்சனைக்கெல்லாம் விடிவெள்ளியான நாள் இந்த நாள். தனது இரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார். நமக்காக தனது இன்னுயிரை கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் தன்னையே தியாகம் செய்து தரணியை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகம் அவரால் ஆளப்படுகிறது. யாரெல்லாம் அவர்கிட்ட போகிறோமோ அவர்களெல்லாம் வாழ்வோம். எனவே நாம் விடுதலை பெற்ற நாள் இந்த நாள் என்றும் சொல்லலாம். பெரிய வெள்ளி ஆண்டவர் நமக்காய் தனது இன்னுயிரை கொடுத்த இந்த நாளிலே பிரியமான இறை உறவுகளே, 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனையானது பிற்பகலிலே ஆலயங்களில் நடைபெறும். எனவே அதற்கு நம்மையே தயாரிப்போம். திருச்சிலுவை ஆராதனையில ஆண்டவரை நீங்கள் முத்தி செய்கிற பொழுது அவர் ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார். அந்த நம்பிக்கையோடு போய் முத்தி செய்யுங்க. எப்படி அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆடையை தொட்டாரோ, அந்த பார்வையற்றவர் தாவீதின் மகனே என் மேல் இறக்கும் என்று தன்னோடு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு, தனக்குள்ளது நம்பிக்கையை வைத்துக் கொண்டு கத்திக்கொண்டே இருந்தாரோ, வாயை மூடு என்று அதட்டுகிறார்கள். ஆனா கத்துகிறார். ஆண்டவர் இயேசு அவருக்கு பார்வையை கொடுத்தார். தொட்டவர் குணமடைந்தார். நீயும் நானும் கூட இன்றைக்கு இந்த ஆண்டவரை பிற்பகல் 3 மணிக்கு நமது ஆலயங்களிலே நடைபெறுகிற திருச்சிலுவை ஆராதனை வழிபாட்டிலே அவர் திருவுடலை முத்தி செய்கிற பொழுது அவர் என்னை தொடுகிறார். அந்த முத்தி செய்கிற அந்த வேலையில நான் விடுதலை அடைகிறேன், அவர் பெயரால் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்க நண்பர்களே. வாழ்க்கையை காண்போம், அபிஷேகத்தை காண்போம். ஆண்டவர் தன் இன்னுயிரை கொடுத்து மீட்டார். ஒரு உதாரணம் தரம் பாருங்க. ரோம் நகரில மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு மாண்டு போவார்களாம். இதை ஒரு விளையாட்டாக மற்றவர்கள் கண்டு ரசிப்பார்களாம். என்ன சூழல் என்றால், அடிமைகளை 2 களத்திலே அனுப்புவார்களாம். ஒரு அரங்கத்துல 2 அடிமைகளை அனுப்புவார்களாம். 2 கரங்களிலுமே வாளை, கத்தியை கொடுத்துடுவார்களாம். ஒருவர் மற்றவரை கொல்ல வேண்டும். யார் உயிரோடு இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். இப்படி ஒருவர் மற்றவர் கொள்வதை அங்கு சுத்தி இருக்கிற செல்வந்தர்கள், அன்றைக்கு நாட்டை ஆண்டவர்கள், அங்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பார்களாம். இதை ஒரு துறவி எதிர்க்கிறார். டெல்மார்க்ஸ் என்ற ஒரு துறவிக்கு இது அறவே பிடிக்கவில்லை. என்ன இது? மனிதர்கள் சாகடிப்பதா? இதை மனிதர்கள் கண்டு ரசிப்பார்களா? இது மிருகத்துடைய செயல் அல்லவா என்று இதை எதிர்க்கிறார் துறவி டெல்மார்க்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முறை ஒரு அரங்கத்தில் இது நடைபெறுகிறது. 2 பேரை அனுப்புகிறார்கள். 2 பேர் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவருக்கும் மற்றவருக்கும் ரத்தம் சிந்தப்படுகிறது. இதை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த டெல்மார்க்ஸ் களத்தில் குதிக்கிறார். இந்த துறவி உள்ளே செல்கிறார். சண்டையை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சுற்றி இருப்பவர்கள் கத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர் செல்லவே இல்லை. சண்டை இடக்கூடாது, நிறுத்துங்கள் என்று சொல்கிறார் துறவி, கிறிஸ்துவ துறவி. அப்பொழுது கோபம் அடைந்த அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோருமே கற்களை எடுத்து அவர் மேல் வீச தொடங்குகிறார்கள். கையில எதெல்லாம் கிடைச்சதோ அதையெல்லாம் வைத்து அவர் மேல் எறிகிறார்கள். இறுதியா என்ன நடக்கிறது என்றால், அவர் அடிபட்டு அந்த இடத்துல மாண்டு போகிறார், இறந்து போகிறார். அவர் மாண்டு போன பிறகு இவர்களுடைய கோபங்கள் தணிந்தது. அதன் பிறகு தவறை உணர்ந்தார்கள். அதன் பிறகு இப்படி வாள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் சாகடிக்கிற இந்த போட்டியானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அன்பர்களே, தியாகத்தில் தான் ஆசீர்வாதம். அவர் தன்னை கொடுத்தார். இது நடைபெறக்கூடாது என்பதற்காக தன்னை கொடுத்தார். அந்த ஒருவரை ஒருவர் சாகடிக்கிற அது நின்று போனது. எப்படி அந்த 2 சாகக்கூடாது என்று அந்த துறவி தன்னை அங்கே அர்ப்பணம் செய்தாரோ, அதே போல கடவுள் அவரே நமக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார். எனவே நம்ம வாழ்வோம், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். இந்த உலகத்துல ஒரு சண்டை எப்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சக்திக்கும் அன்புக்கும், வலிமைக்கும் அன்புக்கும் சண்டை நடைபெற்றுக் கொண்டே இருக்குமா. வலிமை என்ன பண்ணணும்னா, எல்லாவற்றையும் தன்னகத்தே எடுத்துக்கொண்டு தான் மேலே வர வேண்டும் என்று நினைக்கும். அன்பு என்ன செய்யும் என்றால், அன்பு தன்னிடம் இருப்பதையெல்லாம் பிறர் கொடுத்து பிறரை வாழ வைக்குமா. எனவே யாரெல்லாம் இந்த சக்தியினால் ஈர்க்கப்படுகிறார்களோ, இந்த வலிமையினால் ஈர்க்கப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாவற்றையும் தன்னகத்தே எடுத்துக்கொள்வார்கள்.
யார் இந்த அன்பினால் இருக்கப்படுகிறார்களோ அவர்கள் தன்னிடம் உள்ளதையெல்லாம் பிறருக்கு அளிப்பார்கள். அந்த அன்புதான் கடவுள், அந்த சக்தி தான் மனிதன். மனிதனை பாருங்க, எல்லாம் எனக்கு வேணும் என்று சொல்பவன் தான் மனிதன். ஆனால் கடவுள் தன்னையே கொடுக்கிறார், தனது இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், தனது உயிரை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியை தந்த நாள் இந்த நாள். எனவே ஆண்டவர் நமக்காய் மரித்த நாள், நமக்காய் ரத்தம் சிந்திய நாள். அதான் இறை வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள், நம்ம எல்லாம் தூரமா இருந்தோம், நம்ம எல்லாம் பாவிகளா இருந்தோம், நமக்காக யார் இருக்கிறார் என்ற நிலை, அவர் ரத்தத்தினால் இணைக்க பெற்று அவர் அருகில் வந்தீர்கள். எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை. நம்ம தொலைவில் தான் இருந்தோம், ஆனால் அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். எனவே மீட்பு இங்கதான் இருக்கு. எனவே திருச்சிலுவை ஆராதனை இன்றைக்கு உங்கள் ஆலயத்தில் நீங்கள் செல்லுகிற பொழுது, முத்தி செய்கிற பொழுது உங்களை முழுமையாய் அறிக்கையிட்டு, உங்களை முழுமையாய் தயாரித்து கொண்டு, சிலுவை பாதை நடக்கிற பொழுது முழுமையாக தயாரித்துக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு தான் சிலுவை பாதை. இன்னைக்கு நடைபெறுகிற மதிய வேளையில 1 மணியில எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும் சிலுவை பாதை. எனவே பாவம் நம்மை முழுமையாய் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் உன்னை முத்தி செய்ய வருகிற பொழுது, அப்பா நான் மீட்பு அடையணும், நான் நம்புறேன் அப்பா, என்னை தொடுங்கள் என்று உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அந்த முத்தி செய்வதற்கு முன்பாக அவர் முன்பாக வைத்து அர்ப்பணித்து இந்த சிலுவை பாதையில பயணியுங்கள். திருச்சிலுவை ஆராதனையில 3 மணிக்கு ஆலயத்தில் திருச்சிலுவை ஆராதனை நடைபெறுகிற பொழுது, அப்பா நான் முத்தி செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் மீட்படைகிறேன் நம்புறேன், ஆண்டவரே எங்க வீட்டில் திருமணம் நடைபெறும் நம்புறேன், ஆண்டவரே குழந்தை பக்க தடை நீங்கும்ன்ற நம்புறேன், ஆண்டவரே தொழில் ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறேன், ஆண்டவரே நான் இனி மகிழ்ச்சியா வாழ்வேன் என்று நம்புறேன் என்று நம்புகிற அன்பர்களே, வல்லமையை, ஆற்றலை, கிருபையை காண்பீர்கள். அப்பா நன்றி, இந்த வெள்ளிக்கிழமைக்கு நன்றி, உமது இன்னுயிரை தந்தை எங்களை மீட்டு இருக்கிற நன்றி. பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரை நீங்க தொடுங்க, நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் வல்லமையில அபிஷேகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆண்டவரை முத்தி செய்கிற பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சியா இருக்கும். எனவே தொடர்ந்து ஜெபத்திலே, ஆராதனையிலே நம்மை முழுமையாய் கரைத்துக் கொள்வோம். இது நமது விடுதலை நாள். அவர் நம்மை மீட்டு விட்டார். இனி வலிகள், கவலைகள், துன்பங்கள் இல்லை. மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமே நிறைந்திருக்கும். God bless you. Take care. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.